ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். போன கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தோம், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ப்ரெசண்ட் கண்டினியூஸுங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். இது நேம் தான், ஒன்றும் பயப்படாதீங்க. ப்ரெசண்ட் கண்டினியூஸை பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிள். தமிழில் என்ன சொல்கிறோம்? நான் வந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா? அது என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து கொண்டிருந்தேன். இங்கிலீஷில் என்ன செய்வோம்? ஆம் கம்மிங்னு இங்கே ஆம் போடுவோம். அங்கே என்ன போடுவோம்? ஐ வாஸ் கம்மிங்னு சொல்லி வாஸ் போடுவோம். ஸோ இங்கே ஆம் இஸ் ஆர் வந்தது, அங்கே வந்து வாஸ் வேர் போட போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ஹிந்தியில் என்ன செய்வீங்க? ரொம்ப சிம்பிள். மை ஆரஹா ஹூன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ஹூங்கிறத எடுத்துகிட்டு இங்கே மை ஆரஹா தா போட போகிறோம். அவ்வளோ தான். இப்போ அதை பார்ப்போம். நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆம் कमिंग. मैं आ रहा हूँ. मैं आ रहा हूँ. मैं आ रहा हूँ. இப்போ பாஸ்டில் நான் வந்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் கம்மிங். மை ஆ ரஹா தா. மை ஆ ரஹா தா. மை ஆ ரஹா தா. என்ன வித்தியாசம்? இங்கே இருக்கிற ஹூ எடுத்தோம், அங்கே தா போட்டோம், அவ்வளவுதான். இப்போ இதே பெண் பால்ல மை ஆ ரஹி ஹூ. மை ஆ ரஹி ஹூ. அங்கே என்ன ஆகும்? மை ஆ ரஹி தி. மை ஆ ரஹி தி. மை ஆ ரஹி தி. வித்தியாசம் என்ன? ஹூ எடுத்தோம், தி போட்டோம், அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸையும் பாஸ்ட் டென்ஸையும் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்கள் கவனித்து பாருங்கள். நீ வந்து கொண்டிருக்கிறாய். தும் ஆ ரஹே ஹோ. தும் ஆ ரஹே ஹோ. பாஸ்டில் நீ வந்து கொண்டிருந்தாய். யூ வேர் கம்மிங். தும் ஆ ரஹே தே. தும் आ रहे थे. तुम आ रहे थे. இதே பெண் பல்ல तुम आ रही हो. तुम आ रही हो. पास्ट टेंस तुम आ रही थी. तुम आ रही थी. तुम आ रही थी. இப்போ சிங்குலர் பார்ப்போம். இவன் வந்து கொண்டிருக்கிறான். य आ रहा है. य आ रहा है. य आ रहा है. பாஸ்ட்ல இவன் வந்து கொண்டிருந்தான். he was coming. य आ रहा था. य आ रहा था. य आ रहा था. பெண் பால்ல இவள் வந்து கொண்டிருக்கிறாள். य आ रही है. य आ रही है. य आ रही है. பாஸ்ட்ல இவள் வந்து கொண்டிருந்தாள். she was coming. य आ रही थी. य आ रही थी. य आ रही थी. அவன் வந்து கொண்டிருக்கிறான். he is coming. वो आ रहा है. वो आ रहा है. वो आ रहा है. பாஸ்ட்ல அவன் வந்து கொண்டிருந்தான். he was coming. वो आ रहा था. वो आ रहा था. वो आ रहा था. அவள் வந்து கொண்டிருக்கிறாள். वो आ रही है. वो आ रही है. वो आ रही है. பாஸ்ட்ல அவள் வந்து கொண்டிருந்தாள். she was coming. वो आ रही थी. वो आ रही थी. वो आ रही थी. प्लूरल
நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஹம் ஆ ரஹே ஹை. ஹம் ஆ ரஹே ஹை. ஹம் ஆ ரஹே ஹை. பாஸ்டில் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். we were coming. ஹம் ஆ ரஹே தே. ஹம் ஆ ரஹே தே. அம் ஆ ரஹே தே. பெண்பால்ல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஹம் ஆ ரஹி ஹை. ஹம் ஆ ரஹி ஹை. பாஸ்ட் டென்ஸில் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். we were coming. ஹம் ஆ ரஹி தீ. இங்கே தீ மட்டும் போடக்கூடாது. தீ, அந்த தீக்கு மேலே புள்ளி வரும் பாருங்க. ஹம் ஆ ரஹி தீ. ஹம் ஆ ரஹி தீ. ஹம் ஆ ரஹி தீ. அடுத்து பாருங்க, இவர் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாத்துக்கும் ஏ ஆ ரஹே ஹை. ஏ ஆ ரஹே ஹை. பாஸ்டில் என்னாகும்? இவர் வந்து கொண்டிருந்தார். இவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இவைகள் வந்து கொண்டிருந்தன. they were coming. ஹிந்தியில் என்னாகும்? ஏ ஆ ரஹே தே. ஏ ஆ ரஹே தே. ஏ ஆ ரஹே தே. அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஹிந்தியில் வே ஆ ரஹே ஹை. வே ஆ ரஹே ஹை. வே ஆ ரஹே ஹை. பாஸ்டில் அவர் வந்து கொண்டிருந்தார். அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவைகள் வந்து கொண்டிருந்தன. they were coming. வே ஆ ரஹே தே. வே ஆ ரஹே தே. வே ஆ ரஹே தே. இது வரைக்கும் 4 பேட்டர்னில் சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு வட்டம் நல்லா பார்த்துட்டு வாங்க தரோவா. அடுத்த கிளாஸில் இந்த 4 வச்சுக்கிட்டு சில வாக்கியங்கள் உருவாக்குவோம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.